வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 10 ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். இப்ப நேத்துக்கான ஜிகே கொஸ்டின், பாலா மற்றும் காஷாட் சுக் மைன்சியம் எந்த மாநிலத்தின் நடனம்? மேகாலயா. எந்த மாநிலத்தின் நடனம்? நட்புஜா மற்றும் கேல் கோபால், அசாம். சாம் மற்றும் வான்சோ எந்த மாநிலத்தின் நடனம்? அருணாச்சல பிரதேசம். கைவா மற்றும் லிம் எந்த மாநிலத்தின் நடனம்? நாகாலாந்து. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பழங்குடியினர் பகர்வால், பால்டி, போடா, காடி, கர்ரோ, மோன், புரிக்பா, சிப்பி, சாங்பா மற்றும் குஜ்ஜார். அப்துல் கலாம் ஆசாத், அருணா ஆசப் அலி, குல்சாரிலால் நந்தா 1997ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. வர்த்தக சுதந்திரம், மேல் மற்றும் கீழ் சபையின் கூட்டமர்வு அப்படிங்கிற விஷயத்த ஆஸ்திரேலிய நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 7வது ஐந்தாண்டு திட்டம் 1985ல இருந்து 1990 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. சோ இந்த 7வது ஐந்தாண்டு திட்டத்துலதான் நாம தனியார் துறைக்கு முதல் முறையா முன்னுரிமை அளிச்சிருந்தோம். சரத்து 202ல வருடாந்திர நிதிநிலை அறிக்கையை மாநிலத்துக்கு சொல்லியிருக்காங்க. பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் விளையாட்டு வீரர் பல்பீர் சிங் தோசன்ஜ். ராமோசி கிளர்ச்சி 1822ல சித்தூர் சிங், பிரதாப் சிங், தத்தராயா பட்கர் தலைமையில நடந்துச்சு. இந்தியாவிலே அதிக அளவுல வெள்ளி உற்பத்தி பண்ணக்கூடிய மாநிலம் ராஜஸ்தான். இன்னைக்கான ஸ்கீம் உஜ்வால் டிஸ்காம் அஷூரன்ஸ் யோஜனா, UDAI சொல்லுவாங்க. இந்த திட்டம் 2015ஆம் ஆண்டு மின்சார அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. டச்சு நாட்டின் பிரதமராக பதவியேற்றவர் யார்? டிக் ஸ்கூஃப். கே சரஸ்வதி அம்மா விருது 2024 பெற்றவர் யார்? பி கீதா. உலகின் மிகப்பெரிய தாமிர உற்பத்தி செய்யும் நாடு எது? சிலி. அண்டர் 23 ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் 2024 இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றுள்ளது? மொத்தம் 19. 57வது ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தை 2024 எந்த நாடு நடத்த உள்ளது? லாவோஸ். மகாராஷ்டிராவின் முதல் பெண் தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? சுஜாதா சவுனிக். யூடி காதர் கர்நாடகா சட்டமன்றத்தின் முதல் முஸ்லிம் சபாநாயகர். பிரமிளா மாலிக் ஒடிசா சட்டசபையின் முதல் பெண் சபாநாயகர். மோகன் யாதவ் மத்திய பிரதேச மாநிலத்துடைய முதல்வர். விஷ்ணு தியோசாய் சத்தீஸ்கர் மாநிலத்துடைய முதல்வர். பஜன்லால் சர்மா ராஜஸ்தானுடைய முதல்வர். நயாப் சிங் சைனி ஹரியானா மாநிலத்துடைய முதல்வர். மோகன் சரத் மாஜி ஒடிசா மாநிலத்துடைய முதல்வர். ரஷ்யாவின் உயரிய சிவிலியன் விருதான ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரி தி அப்போஸ்டல் தி ஃபர்ஸ்ட் கால்ட் யாருக்கு வழங்கப்பட்டது? சோ இந்த உயரிய விருது நரேந்திர மோடிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நரேந்திர மோடி பப்புவா நியூ கினியா நாட்டுடைய உயரிய சிவிலியன் விருதான கிராண்ட் கம்பைனன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் லோகோ வாங்கியிருக்காங்க. அப்புறம் கிரீஸ் நாட்டுடைய உயரிய சிவிலியன் விருதான கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஹானர். அப்புறம் பூட்டான் நாட்டுடைய உயரிய சிவிலியன் விருதான ஆர்டர் ஆஃப் தி ட்ரிக் கியால்போ வாங்கியிருக்காங்க. திரௌபதி முர்முக்கு ஸ்ரீராம் நாட்டுடைய உயரிய சிவிலியன் விருதான கிராண்ட் ஆர்டர் ஆஃப் தி செயின் ஆஃப் எல்லோ ஸ்டார் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. பிரிட்டிஷ் கிராண்ட் பிரி 2024 வென்றது யார்? லூயிஸ் ஹாமில்டன். மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் எமிலியா ரோமனா கிராண்ட் பிரி, கனடியன் கிராண்ட் பிரி, சீன கிராண்ட் பிரி, ஸ்பானிஷ் கிராண்ட் பிரி, ஜாப்பனிய கிராண்ட் பிரி மற்றும் சவுதி அரேபியா கிராண்ட் பிரி ஜெயிச்சிருக்காங்க. கார்லோ சைன்ஸ் ஆஸ்திரேலியா கிராண்ட் பிரி ஜெயிச்சிருக்காங்க. மார்க்கோ பெசிச்சி இந்திய கிராண்ட் பிரி, லாண்டோ நோரிஸ் மியாமி கிராண்ட் பிரி ஜெயிச்சிருக்காங்க. சார்லஸ் லெக்லரக் மொனாக்கோ கிராண்ட் பிரி, ஜார்ஜ் ருசல் ஆஸ்திரிய கிராண்ட் பிரி வின் பண்ணிருக்காங்க. எந்த நாள் உலக கிஸ்வாஹிலி மொழி தினமாக அனுசரிக்கப்படுகிறது? சோ வருஷந்தோறும் ஜூலை மாசம் 7ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். இந்த கிஸ்வாஹிலி மொழிங்கிறது ஆப்பிரிக்கா நாட்டுல பேசக்கூடிய ஒரு முக்கியமான மொழி. இந்த வருஷத்துக்கான மைய கருத்து கல்வி மற்றும் அமைதி கலாச்சாரம். மே 12 சர்வதேச செவிலியர் தினம். மே 18 சர்வதேச அருங்காட்சியக தினம். மே 25 உலக கால்பந்து நாள். மே 24 சர்வதேச மார்க்கோர் தினம். ஜூன் 12 குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான உலக தினம். ஜூன் 13 சர்வதேச ஆல்பினிசம் விழிப்புணர்வு தினம். ஜூன் 19 உலக அறிவால் செல் தினம். ஜூன் 20 உலக அகதிகள் தினம். ஜூன் 30 சர்வதேச பாராளுமன்ற தினம்.
விரிவான தேசிய புள்ளி விவர தரவை எளிதாக அணுகுவதற்கு எந்த அமைச்சகம் சன் இக்கி போர்ட்டலை அறிமுகப்படுத்தியது? புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம். தொழிலாளர் அமைச்சகம் ஈஷரம் போர்ட்டல் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜன் பகிதாரி போர்ட்டல். நம்ம இந்திய அரசாங்கம் ராஷ்டிரிய புரஸ்கார் போர்ட்டல். யூஜிசிங்கிற ஆணையம் சியு சயான் போர்ட்டல். தகவல் தொடர்பு அமைச்சகம் சாஞ்சார் சாத்தி போர்ட்டல். நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ரைட்ஸ் மாசி போர்ட்டல். சமூக நீதி அமைச்சகம் PM சூரஜ் போர்ட்டல். 2024 ஆசிய பில்லியர்ட்ஸ் சாம்பியன்ஷிப்பை வென்றவர் யார்? இது ஆண்கள் பிரிவுல துருவ் சித்வாலாவும் பெண்கள் பிரிவுல அனுபமா ராமச்சந்திரனும் ஜெயிச்சிருக்காங்க. மொத்தம் 2 பேர். நீரஜ் சோப்ரா 87.66 மீட்டர் உயரம் ஈட்டி எறிஞ்சி லவுசன் டைமண்ட் லீக் ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தோஹா டைமண்ட் லீக்லயும் தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. பாவ நுர்மி விளையாட்டுலயும் தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க நீரஜ் சோப்ரா. பார்த் சலுங்கே உலக வில்வித்தை இளைஞர் சாம்பியன்ஷிப்ல தங்கப்பதக்கம் வின் பண்ண ஜெயிச்ச முதல் இந்தியர். ஸ்ரீஜா அகுல்லா WTT ஃபீடர் பியூட்டி 2024 பெண்கள் ஒற்றையர் பிரிவுல பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. பிந்தியாராணி தேவி 2024 இன்டர்நேஷனல் வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷன் உலக கோப்பையில வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழுவின் தலைவர் யார்? பிரதமர்.